ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது ஒரு சூப்பரான எபிசோடு. வழக்கம் போல் இந்த எபிசோட் பேர், ஆக்ட்ரஸோட நேம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக நான் கேட்குறது தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க நண்பர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் அந்த பெல் பட்டன் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி விதவிதமான எபிசோட்ஸ் நான் போடும்போது உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க. சரி வாங்க இப்போ இந்த எபிசோடை பார்த்துடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ மாறா அப்படின்னு கூப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே நுழையிறான். அந்த வீடு பார்த்தீங்கனாலே நல்லா வசதியான வீடாக தெரியுது. அப்படின்னா அங்கே வசிக்கிற இவன் குடும்பமும் கண்டிப்பாக பணக்கார குடும்பமாக தான் இருக்கும். இவன் குரலுக்கு எந்த பதிலும் வராததால் திரும்பவும் மாறா அப்படின்னு கூப்பிடுறான். இப்போவும் பதில் இல்லை. நான்சி அப்படின்னு அவன் பொண்டாட்டி பேரை சொல்லி கூப்பிடுறான். அதுக்கும் பதில் இல்லை. மாறாங்கிறது இவன் பொண்ணோட பேர், நான்சிங்கிறது இவன் பொண்டாட்டி பேர். இந்த ரெண்டு குந்தாணிகளும் எங்கே போனாலுங்க அப்படின்னு யோசிச்சுட்டு திரும்பவும் நான்சி மாறான்னு கத்திட்டே உள்ளே வர்றான். திடுதுப்புன்னு ஒரு பொண்ணு ஓடி வந்து டேடி அப்படின்னு கட்டிப்பிடிக்குது. சட்டுன்னு அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து விலகினவன், ஆமாம் நீ யாரு அப்படின்னு கேட்டுட்டு, ஓ நீ வந்து மாறாவோட ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிறான். டேடி விளையாடாதீங்க, நான் ட்ரேசி அப்படிங்கிற அந்த பொண்ணு. என்னது டேடியா, ட்ரேசியா, அம்மா நீ யார் நீ அப்படின்னு கேட்டவன், ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நான்சி கொஞ்சம் இங்கே வர முடியுமா அப்படின்னு கத்துறான். உள்ளிருந்து வந்த நான்சி, அடாடாடாடாடா ஏன் இப்படி அலறீங்க? கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நிற்கிறதுக்கு நான் என்ன ரோபோவா? மாடியிலிருந்து வர வேண்டாம், என்ன விஷயம் பில் அப்படின்னு கேட்குறா. ஆமாம் இது யாரு எனக்கு தெரியலையே, என்ன அப்பான்னு வேற இவ சொல்கிறா, நம்ம பொண்ணு எங்க அப்படின்னு அடுக்கடுக்கா பில்லு கேள்வி கேட்க, அதாங்க பில் தான் நம்ம ஹீரோ பேர். அவன் கன்னத்தை பிடிச்ச நான்சி, பில் உனக்கு என்னாச்சு, இதுதான் உன் பொண்ணு ட்ரேசி அப்படின்னு ரொம்ப அன்போட ட்ரேசியோட தோளை தொடுறா. டேடி காலையிலேருந்து நீங்கள் எப்போ வருவீங்கன்னு காத்துட்டு இருந்தேன், என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு அப்பாவியாக மூஞ்சி வச்சுட்டு அந்த ட்ரேசியும் சொல்ல, பில்லுக்கு ஒன்றுமே புரியல. இங்கே என்னடா நடக்குது அப்படிங்கிற மொமெண்ட்டு. அந்த இடத்துல தான் அந்த எபிசோட் பேரை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. எபிசோட் பேர் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். பில்லு சிரிக்கிறான். டேடி, ட்ரேசி, நான்சி இதெல்லாம் என்ன, ஏதாவது ஒரு கேமா இல்லை என்னை ஏதாவது முட்டாள் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கியா? எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடு, எனக்கு இந்த சர்ப்ரைஸு கேமு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சிரித்தபடியே சொல்கிறான். பில் நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ, இந்த ட்ரேசி தான் உன்னோட பொண்ணு புரியுதா, நான் உன் மனைவி, அது உனக்கு தெரியுமில்ல அப்படின்னு கேட்குறா. நல்லா தெரியுமே நான்சி, நீ என்னோட மனைவி, மாறா என்னோட பொண்ணு, ஆனால் இந்த ட்ரேசிங்கிறது எனக்கு யாருன்னு தெரியலையே, கொஞ்சம் இதெல்லாம் என்னன்னு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்து நீங்கள் பண்ணுற இந்த சேஷ்டைகள்லாம் பார்த்து தலை வலிக்குது அப்படிங்கிறான். ஓகே பில், நான் இப்போ உண்மையாக பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு. அன்னைக்கு ஒரு நாள் நீ ஆஃபீஸ் மீட்டிங்குன்னு சொல்லிட்டு வீட்டில் உன் சிஸ்டத்தை ஆன்லேயே வச்சுட்டு போயிட்ட. அந்த சமயத்தில் தான் உன்னோட ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி பார்த்தேன். நீ ஏகப்பட்ட டேபு மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்த. அதாவது பெத்த பொண்ணு கூட தப்பாக நடந்துக்கிறது, இந்த மாதிரியான வீடியோஸை தான் நான்சி மீன் பண்ணுறா. நீ பார்க்குறது எல்லாமே அந்த மாதிரியான வீடியோஸாகவே இருக்குது. அதாவது பெத்த பொண்ணை போடுற மாதிரியான வீடியோஸ் தான் நீ பார்த்துட்ருக்க. முதல்ல எனக்கு இதை பார்த்து அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நீ பார்க்குற ஒவ்வொரு வீடியோஸாக நானும் பார்த்தேன். எனக்கும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன் நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு யோசித்தேன். ஆனால் அதில் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணினேன். பெத்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு பதிலாக இந்த ட்ரேசியை உன்னோட பொண்ணாக நடிக்க கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ நீ பயாலஜிக்கலாக உன்னோட பொண்ணு கூட உறவு வச்சுக்க மாட்ட, உன் பொண்ணாக நடிக்க வந்த இந்த ட்ரேசி கூட உறவு வச்சுக்குவ. நம்ம 3 பேரும் சேர்ந்து அந்த உறவில் ஈடுபடலாம். செம ஃபன்னாக இருக்கும். நீ பார்த்த வீடியோஸ்லலாம் அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு பார்க்குறக்கே. நம்ம அதை இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பொண்ணு வந்திருக்கா அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் ட்ரேசி போட்டுடைக்க, இதை கேட்டு பில்லுக்கு மூஞ்சியே மாறுது. இந்த விஷயத்தையெல்லாம் ஒரு 3வது மனுஷி முன்னாடி தான் பேசணுமா அப்படின்னு பொண்டாட்டியை கடிஞ்சுக்கிறான். ட்ரேசி 3வது மனுஷி இல்லை பில்லு, இப்போ அவன் உன்னோட பொண்ணு. உன் ஆசை தீர உன் பொண்ணை நீ அனுபவிக்கலாம். என்ன பில்லு, நான் சொல்கிற கான்செப்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல அப்படின்னு நான்சி கேட்கவும், முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு பில்லு கத்துறான். யாராவது இந்த மாதிரி பண்ணுவாங்களா? எந்த பொண்டாட்டி தான் புருஷன் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒத்துக்குவா? உன்னை புரிஞ்சிக்கவே முடியல, உனக்கு நட்டுக்கிட்டு கல்றுச்சா என்ன அப்படின்னு கோவப்படுறான். ஆனால் பொறுமையாக இருந்த நான்சியும்,
இதோ பாரு பில்லு, நீ அப்பா அம்மாங்களுக்கு நடுவில் நடக்கிற மேட்டர் வீடியோஸ் எல்லாம் எவ்வளவு ரசித்து பார்த்த அப்படிங்கிறது எனக்கு இப்போ முழுசாக தெரியும். ஸோ இந்த ஹைட் அண்ட் சீக் கேம் வேண்டாம். எல்லாத்தையும் அங்கிட்ட உண்மையாக ஒத்துக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஒத்துக்கோ, உன்னோட ஆசையை தீர்த்துக்கோ அப்படிங்கிறா ரைமிங்கா. ஆனால் பில்லுக்கு அதில் சுத்தமாக உடன்பாடு இல்லை. இல்லை, நான் இதை அக்செப்ட் பண்ண போகிறதில்ல. இந்த பொண்ணை எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தையோ அங்கேயே திருப்பி அனுப்பு. இப்போ நான் என்னோட ரூமுக்கு போகிறேன். என் வாழை பிடிச்சிட்டு பின்னாடியே வராத. கொஞ்ச நேரம் என்னை தனியாக விடு, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ரூமுக்கு போக, இந்த ட்ரேசி பொண்ணும், மாம் என்ன மாம் டேடி இப்படி சொல்லிட்டு போகிறாரு, டேடி என்னை பிரித்து மேய்ஞ்சிருவாரு, என்னை திணற விட்டுருவாரு, அப்படி இப்படின்னு சொன்னீங்களே மாம், ஆனால் இங்கே எதுவுமே நடக்கிற மாதிரி இல்லையே, நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் மாம் அப்படின்னு அவள் ரொம்ப வருத்தப்படுறா. அவள் தலையை முத்த வச்ச நான்சியும், கவலைப்படாத கண்ணு, உங்கள் அப்பாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்லும் போதும் கோவிச்சிட்டு உள்ளே போவார். கொஞ்ச நேரத்தில் தானாகவே சமாதானமாயிட்டு வந்துடுவார். வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவருக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி கொடுக்குறேன்னா அவர் ரொம்ப பயந்து போயிட்டாரு. கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா உண்மையாக புரிஞ்சு சரியாக போயிடுவார். வெளி வந்தோடனே உன்னை பிடிச்சி வெளுன்னு வெளுக்க போகிறாரு, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு ட்ரேசியை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துகிறா. ட்ரேசியும் அப்பாவோட வரவுக்காக அவளாக காத்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் அப்பாவுக்கு பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேசி விதவிதமான டிஷ்ஷு சமைச்சு வச்சிருக்கிறா. உள்ளே போன பில்லு கரெக்டாக சாப்பாட்டு நேரத்துக்கு வெளியே வந்துடுறான். பசி வயிற்ற கிள்ளுது போல இருக்கு. வா பில்லு, வந்து உட்காரு, ஒரு வாய் சாப்பிட்டு பாரு, உன் பொண்ணு எவ்வளவு அருமையாக சமைச்சிருக்கான்னு ருசிச்சு பாரு அப்படின்னு நான்சி சொல்கிறா. ஆனால் பில்லு முறுக்கிட்டு நிற்கிறான். நான் சாப்பிட்றதுக்காக வெளியே வரல, நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன், போய் தனியாக ஒரு ஹோட்டலில் தங்கிக்கிறேன், எப்போ என் பொண்ணு வீட்டுக்கு திரும்புகிறாளோ அப்போ சொல்லி அனுப்ப நான் வரேன் அப்படின்னு அவன் கிளம்ப போக, டேடி போகாதீங்க டேடி, நான் உங்களுக்காகத்தான் வெயிட்டிங் டேடி அப்படிங்கிறா ட்ரேசி. நான்சியும், பில்லு ஒரு நிமிஷம் நில்லு அப்படிங்கிறா அடுத்த ரைமிங்கா. இந்த ஏற்பாடெல்லாம் உன் பொண்ணு மாராவோட சம்மதத்தின் பேரில் தான் நடந்துச்சு. சொல்லப்போனால் ட்ரேசியை கண்டுபிடிச்சி அவள் ஃபேமிலியில் போய் பேசி அவள் தான் ட்ரேசியை இங்கே கூப்பிட்டு வர்றதுக்கு எல்லா உதவியும் செஞ்சா அப்படின்னு நான்சி சொல்லவும், இருக்காது, கண்டிப்பாக இருக்காது, மாறா இந்த கேவலமான வேலையை பார்த்துருக்கவே மாட்டா, இப்போவே நான் அவளுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொண்ணு மாராவுக்கு ஃபோன் பண்ணுறான். மாராவோட ஃபோனு ட்ரேசி கிட்ட இருக்குது. அவள் காலில் போட்டிருக்க ஷூவோட சைடில் அந்த ஃபோனை வச்சுருக்கா. அந்த ஃபோனை எடுத்தவ பில்லுக்கிட்ட காமிக்கிறான். இப்போ பில்லுக்கிட்ட இருந்து தான் அந்த ஃபோனுக்கு ரிங் வருது. டேடி, நாங்கள் தான் 2 பேரும் ஃபோனை மாற்றிக்கிட்டோம், உங்களுக்கு என் நம்பரை மனப்பாடம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு மாறாதான் அவள் ஃபோனை என்கிட்ட கொடுத்துட்டு என் ஃபோனை அவகிட்ட வாங்கிட்டா. நீங்கள் எப்போ பேசணுன்னாலும் மாராவோட ஃபோனுக்கு கூப்பிட்டிங்கன்னா என் கூட பேசலாம் அப்படின்னு அவள் ஃபோனை தூக்கி காமிக்க, பில்லு இன்னும் பயங்கர டென்ஷன் ஆகுறான். நான்சி, இந்த பொண்ணை போக சொல்லு, இதெல்லாம் சுத்தமாக நல்லா இல்லை, நான் கடுப்பாயிட்டு இருக்கேன் அப்படின்னு இன்னும் சூடாக ஆரம்பிக்கிறான். அப்போ தான் நான்சியும், ஓகே பில், இது ஒரு ஃபேண்டசின்னு வச்சுக்கோ, இந்த ஃபேண்டசியில் உன்னை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நான் நினச்சேன், ஆனால் அது இப்போ முடியாது போல் இருக்கு, நீ வேணா ஒன்று பண்ணு, உனக்கு இந்த கேம் பிடிக்கலன்னா நான் உடனடியாக இந்த கேமை நிறுத்திடுறேன், ஆனால் ப்ளீஸ் இந்த பொண்ணு மேலே கோச்சுக்காத, இந்த பொண்ணு காலையிலிருந்து உனக்கு பிடிக்குமேன்னு ஒவ்வொரு ஐட்டமாக பார்த்து பார்த்து சமைச்சு வச்சிருக்கா, நீ சாப்பிடாம போனால் அந்த பொண்ணோட மனசு எந்த அளவுக்கு பாதிக்கும்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோ, தப்பெல்லாம் என் மேலே தான், என்னை மன்னிச்சிரு, வேணா ஒன்று பண்ணலாம், நான் பண்ண தப்புக்கு நான் வேணா அந்த வீட்டை விட்டு போகிறேன், ட்ரேசி இங்கேயே இருக்கட்டும், நாளைக்கு காலையில் ஆன உடனே இந்த பொண்ணை அனுப்பிச்சி வச்சிரு ப்ளீஸ், அந்த பொண்ணை ரொம்ப மனசு கஷ்டப்படுத்தாத, உனக்காக சமைச்சு வச்சிருக்கு, அதை வந்து சாப்பிடு பில் அப்படின்னு ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கேட்குறா. பில்லும் மனசு இறங்குறான். ஓகே, ஆனால் காலையில் நான் முழிச்சு வெளியே வரும்போது இந்த பொண்ணு வீட்டை விட்டு போயிருக்கணும், அதுக்கு ஓகேனா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்ல, ப்ராமிஸாக காலையில் அந்த பொண்ணு இருக்க மாட்டா, இப்போ நீ வந்து சாப்பிடு அப்படின்னு அவனை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்து டேபிளில் உட்கார வைக்கிறான். பில்லும் அந்த பொண்ணு சமைச்சு வச்சதை ஒரு வாய் போட்ட உடனே அப்படியே அதோட ருசியில் மெய் மறந்து போயிடுறான். ட்ரேசி ரொம்ப அப்செட்டாக இருக்கிறதால நான்சி வழியாக ட்ரேசி கூட பேசுகிறா. அப்புறம் ட்ரேசி, உன்னோட ஹை ஸ்கூல்லாம் எப்படி போகுது, உனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா எப்படி அப்படின்லாம் கேட்கவும் ட்ரேசி கொஞ்சம் குதூகலமாயிடுறா. ஸ்கூலை பற்றி கேட்ட உடனே, எஸ் மாம், எனக்கு அங்கே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு கேம்னா ரொம்ப பிடிக்குது, இப்போல்லாம் நான் நிறையா கேம்ஸ் விளையாடுறேன் தெரியுமா, வாலிபால் டீம்லாம் கூட என்னை சேர்த்திருக்காங்க, ஸ்கூல் ரொம்ப ஃபன்னாக போயிட்டுருக்கு மாம் அப்படின்னு சொல்லவும், அப்போ தான் நான்சியும், வாவ், உனக்கு வாலிபால் பிடிக்குமா, ஒரு காலத்தில் உன் டேடி வாலிபாலில் அந்த ஸ்கூல்லையே சூப்பர் ஸ்டாரு, பெரிய லெவலில் வர வேண்டியது, ஆனால் அவரோட சூழ்நிலை இப்போ ஒரு வாலிபால் கோச்சாக இருக்காரு, உனக்கு என்ன டவுட்டுனாலும் டேடியை கேளு, அவரு உனக்கு நிறையா கற்றுக் கொடுப்பாரு அப்படின்னு நான்சி சொல்லவும்,
வாட் மாம், டேடிக்கு எதுவும் தெரிகிற மாதிரியே இல்லையே, நான் தான் அவருக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும் போல இருக்கு, எப்படி மாம் அவருங்க கூட மிங்கிள் ஆகுறாரு அப்படின்னு பிள்ளை டீஸ் பண்ணுற மாதிரி கேட்குறா. நான்சியும் நம்மளும் கொஞ்சம் ஃபன்னாக ஃபேண்டஸியாக இருக்கலாம், நம்ம மேட்டர் லைஃப்பை கொஞ்சம் ஸ்பைஸ் ஆக்கலான்னு சொல்லி தான் இந்த ஏற்பாடு பண்ணினேன், ஆனால் உங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது அப்படின்னு நான்சி சொல்லிட்டு இருந்த சமயத்தில் இந்த ட்ரேசி என்ன பண்ணுறான்னா டேபிளுக்கு அடியே அவள் காலால் பில்லோட காலை வருட ஆரம்பிக்கிறா. சட்டுன்னு எந்திரிச்ச பில், நான்சி இவ்வளோதான் லிமிட்டு, நான் கிளம்புறேன், இந்த விளையாட்டுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிக்க, பில் ஒரு நிமிஷம் நில், நான் தான் சொல்லிட்டேனே இந்த தப்புக்கெல்லாம் நான் தான் காரணம், நான் வேணா போயிடுறேன், அந்த பொண்ணு வேணா இங்கே இருக்கட்டும், திடுதுப்புன்னு அந்த பொண்ணை போக சொன்னால் அது எங்கே போகும் பாவம், நான் வேணா என்னோட அக்கா வீட்டுக்கு போய் தங்கிக்கிறேன், அந்த பொண்ணு நைட்டெல்லாம் இங்கே இருந்துட்டு காலையில் போய்க்கட்டும், இதுக்காவது சம்மதி அப்படின்னு கெஞ்சரா. கோபப்பட்டு திரும்பின பில்லும், நீங்கள் 2 பேரும் இப்போ வெளியே போக வேண்டாம், ஆனால் நீ சொன்னபடி காலையில் முதல் வேலையாக அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு போயிடணும், இதுதான் என் முடிவு அப்படின்னு கோபமாக சொல்லிவிட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். ட்ரேசிக்கு மூஞ்சியே வாடி போகுது. அவளை பார்த்து பரிதாபப்பட்ட நான்சி வந்து அவளை கட்டி அணைச்சிக்கிறா. சாரி டார்லிங், உன் டேடி இப்படி பிஹேவ் பண்ணுவார்னு நான் நினச்சும் கூட பார்க்கல, அவர் எப்பவுமே இப்படித்தான், ஆரம்பத்தில் அடம் பிடிப்பார், அதுக்கப்புறம் நம்மளை மூச்சு திணற வரைக்கும் புடின்னு பிடிப்பார், நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த பில்லு நல்ல சம்பவக்காரன், விதவிதமான சம்பவம் பண்ணுறதுல கெட்டிக்காரன், அவன் பொண்டாட்டி எனக்கு தெரியாத அவனை பற்றி, ட்ரில்லு போட்டான்னா ஓட்ட பெருசாகிற வரைக்கும் போட்டுட்டே இருப்பான், நிறுத்தவே மாட்டான், நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம் டார்லிங், எப்படியும் கொஞ்ச நேரத்தில் அவன் திரும்பி வருவான் அப்படின்னு ட்ரேசிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. ஸோ பிள்ளை எப்போ திரும்பி வருவான் அப்படின்னு ட்ராமா அம்மாவும் பொண்ணும் அவனுக்காக அந்த டைனிங் டேபிள்லேயே காத்திருக்காங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நான்சி சொன்ன மாதிரியே பில்லு ட்ரில்லு போடுறதுல பெரிய கில்லி தான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.